පොඩි එකාගේ අත කැඩිලා පැය 4ක් වෙනවා. சின்னவரோட கை உடைஞ்சி 4 வாரம் ஹாஸ்பிட்டல்ல மாத்திர ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸ் மாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் 4 வாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. டாக்டர் வராதனால ஆத்திரப்பட்டு மேனேஜரை தேடி போறாரு. පොඩ්ඩක් ඉන්න සල්ලි දීලා ආවේ මේවට. කො මැනේජර් කෙනෙක්. කො ரைட். டாக்டர் ගිහිල්ලා. லாஸ்ட் பெண்டேஜ் பண்ண இருக்க சொன்ன டாக்டர் வந்து டாக்டர் வீட்டுக்கு போகிறாரு. ආමනේ දන්නවනේ. டாக்டர் ஜெயசேகர் கோட் எக்க டியூட்டி மேனேஜர் மட்டும் தேன். பாத்தீங்கன்னு சொன்னா இவன் இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்றாங்களும் இல்ல. ரைட். இவர் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்றாங்களும் இல்ல. இதை பத்தின முழு விவரத்தை நாங்க பார்ப்போம். 21ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த மாசம் வந்து ஒரு 9 வயது சிறுவன் வந்து அவர் வீட்டுல விழுந்து கை உடைஞ்சு போகுது. ஸோ ஒரு ஃப்ராக்சர் உண்டு கையில. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மாத்தறையில் இருக்கக்கூடிய ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து 3 மணி அளவில் வந்து அந்த குழந்தையுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுக்கு பின்னால் ஓபிடியில் செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து இந்த சிறுவனை காட்ட வேண்டி வரும். டாக்டர் ஜெயசேகரை வருவார் 4 மணிக்கு, நீங்கள் நம்பரை புக் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்பரையும் கொடுத்துட்டு இப்போ 3 மணிலிருந்து 4 மணி வரம் காட்டி மற்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் தானே, எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியிருக்கும், பேமெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், இதில் ப்ரொசஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து 4 மணி அவன் காட்டி வெயிட் பண்ணுறாரு. குழந்தையில கை வந்து உடஞ்சிருக்குது. ரைட். ஃப்ராக்சராகவே இருக்குது. ஸோ 4 மணிக்கு பின்னால் வந்து 4:05 4:10 அவர் நேரம் வந்து டாக்டரை காணல. ஸோ இந்த தந்தை அந்த குழந்தையுடைய தந்தை வந்து டாக்டர் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு போய் வந்து தேடுறாரு. கீழே போய் பார்க்குறாரு. ஆஃபீஸில் ரிசப்ஷனில் போய் கேட்குறாரு. டாக்டர் அவங்க சொல்கிறாங்க டாக்டர் வருவார் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வருவாருன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ டாக்டர் வந்தது வந்து 6 மணிக்கு. எப்படி 4 மணிக்கு வரக்கூடிய டாக்டர் வந்தது அந்த தினம் வந்து 6 மணிக்கு தாமதமாகி தான் வந்தார். அப்போ இந்த டைமில் வந்து இவர் 4 மணிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் இல்லை வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு யோசிச்சவரையும் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து தடுத்து இருக்கிறாங்க. இவங்க சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துடுவார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி 4 மணிலிருந்து 6 மணியை வந்து அப்படியே நேரத்தை கடத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் 6 மணிக்கு டாக்டர் வந்தாரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ் டாக்டர் வந்தார். வந்த டாக்டர் வந்து எக்ஸ்ரே மற்றது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார் இவருக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குது, பிளாஸ்டர் பண்ண வேண்டியிருக்குது, நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய வார்டில் போயிட்டுறீங்க, நான் வாரேன்னு சொல்லி. ஸோ இந்த தந்தையும் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் மேலே வார்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு டாக்டர் வருவாருன்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாமதமாகவும் டாக்டரை காணல. ஸோ டாக்டர் எங்கடான்னு சொல்லி தேடி பார்க்கறதுக்காக வேண்டி இவர் கீழே போய் ஸ்டாஃப்ட்ட கேட்டு இருக்கிறாங்க. எங்கள் டாக்டர் ஏற்கனவே 4 மணிக்கு வர மனுஷன் வந்து 6 மணிக்கு தான் வந்தார். இப்போ 6 மணிலிருந்து மறுவா டாக்டரை காணல. செக் பண்ணின டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வரல. இப்போ போய் கேட்ட நேரம் 5 மினிட்ஸில் வருவார், 10 மினிட்ஸில் வருவார், 15 மினிட்ஸில் வருவார், நீங்கள் அவசரப்படாதீங்க, உங்களோட அவசரத்துக்கு இதெல்லாம் செய்ய இயலாதுன்னு சொல்லி நேரத்தை கடத்திருக்கிறாங்க. சரியா? ஏற்கனவே எத்தனை அவர் லேட்டுன்றது வந்து உங்களுக்கு விளங்கும். அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்டாஃப்ஸும் வந்து சரியான ஒரு ஆன்சரை கொடுத்தில்ல. டாக்டர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி வருவார், இவரை காம் பண்ணுறதுக்கோ இவர் இருக்கிறதே வந்து நோயாளியோட இவர மகண்ட கை உடைஞ்ச நிலைமைனா. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறதே ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்கள்ட்ட அதை கேர் பண்ணணும். வரக்கூடிய நோயாளியை வந்து கேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு உள ரீதியான அவங்கள காம் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யணும். இது எதுவுமே இங்கே நடந்தில்லை. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்த மனுஷனையும் வந்து போக விடாமல் நான் 4 மணிலிருந்து 6 மணி இப்போ 6 மணிக்குன்னு டாக்டர் வரல. அவர் எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருப்பாரு, தன்னை புள்ளிட கை உடைஞ்ச நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னால டாக்டர் வந்திருக்கிறாரு. தாமதமாக இந்த மாதிரி ஒரு நோயாளியை கணக்கெடுக்காத ஒரு டாக்டர் கிட்ட எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ற யோசனையோட அந்த புள்ளைய அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு போய் வெளி ஹாஸ்பிட்டல்ல வந்து சர்ஜரியா பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களோட எல்லாருக்கும் நடக்கும். வாழ்க்கையில பல முறை நடந்தும் இருக்கும். ஆனா நாங்க இதை பத்தி வந்து கேர் பண்றது இல்லை. அந்த நேரத்தோட நாங்க மறந்துடுவோம். ஏதோ கொஞ்சம் கோபம் வந்தாலும் வெளியே வந்ததோட மறந்துடுவோம். நாங்க ஒரு விஷயத்த நாங்க யோசிக்கிறது இல்லை. நோயாளியா நாங்க போனாலும் அல்லது நாங்க எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கிற நேரம் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கூட்டு போனோன்னு சொன்னாலும் எத்தனை அவர் வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ண வேண்டி வருது. இதெல்லாம் வந்து நாங்கள் காசு கட்டினத்துக்கு பின்னாலேயும் பல மணித்தியாலங்கள் வெயிட் பண்ணணும் டாக்டர் வாரத்துக்காக வேண்டி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து வெயிட் பண்ணணும், ஆனால் காசு கட்டாமல் வெயிட் பண்ணணும். நாங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரே டைம் தான் போகுது. நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ரீசன் வந்து அங்கே சார்ட்டர் பண்ணுவாங்க, லைனில் நிற்கணும், க்யூவில் நிற்கணும், டைம் போகும். இதுதான் எங்களோட பிரச்சனை. ஆனால் இங்கேயும் வந்து சீட் இருக்கும், உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் அதே டைம் தான் போகும். நாங்கள் எக்ஸ்ட்ரா மணியும் வந்து பே பண்ணணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸை வந்து ஒரு ஜனாதிபதி வார மாதிரி தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அந்த இருக்கக்கூடிய மக்களோட மத்தியில் ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் வாராருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை போடுறதுக்காக
இல்லைன்னு சொன்னால் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே டாக்டர்ஸ் மாரை வந்து நாங்கள் கண்ணியப்படுத்தி தான் ஆகணும். அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவங்க. அவங்கள நாங்கள் வந்து கட்டாயம் மதிச்சு தான் ஆகணும். ஆனால் அவங்க வார காருக்கோ, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபோனுக்கோ, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கோ கிடையாது. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது அவங்களுடைய அந்த மனிதாபிமானம், அவங்களுடைய சேவை தன்மை, இதுகளுக்கு தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும், டாக்டர்ஸ் மாரை வந்து மதிக்கணும். சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் காசு சார்ஜ் பண்ணுவாங்க. டாக்டர் எந்த அளவு ஃபேமஸோ அந்த அளவுக்கு காசி, எந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்டோ அந்த அளவுக்கு காசி. சில நேரங்களில் நாங்கள் பே பண்ணுவோம், சில சின்ன விஷயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பேமெண்ட்டை ரிஃபண்ட் கூட பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ், சரியா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கிடையாது, சில ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த டாக்டர்ஸ் மாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால், அவங்க எங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் அதுக்கு அவங்களுக்கு பே பண்ணுறோம். ஸோ நாங்கள் பே பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறோம். அந்த பேமெண்ட் எடுத்து தான் அவங்க பெரிய அளவில் கார், ஐஃபோன், பங்களான்னு சொல்லி ஒரு லக்ஸரி லைஃபே வாங்குறாங்க. ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் தானே. இந்த பேமெண்ட்டால் அவங்க அப்படி வாழ்றேன்னு சொன்னால் கொஞ்சம் சரி அவங்க எங்களை மதிக்கணுமே. நாங்கள் அவங்கள மதிக்கிற மாதிரி யாருமே டாக்டர்கிட்ட போய் கத்த மாட்டாங்க. டாக்டரை வந்து கேர் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி தான் யாரும் பேசுறது. இவ்வளோ கோபம் இருந்தேன்னு சொன்னாலும் அந்த மனுஷன் வந்தால் வந்து யாருமே கத்த மாட்டாங்க. என்ன ஒரு கண்ணியம், அந்த கண்ணியத்தை ஒரு கடுகளவு சரி அவங்க எங்களுக்கு தரணும். 2 hour 1 hour இப்படி நாங்கள் வெயிட் பண்ணுறோமே. சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வந்திப்பாங்க, தூரத்துலேருந்து வந்திப்பாங்க. சிலவங்க வந்து 3 wheel பிடிச்சி ஹயருக்கு வருவாங்க, அதையும் அவங்க பே பண்ண வேண்டி வரும். எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. அவங்க வந்து என்னென்னு சொன்னால் ஒரு நம்பரை புக் பண்ணினா 3 மணிக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னால் டாக்டர் வாரதே 4:30 மணிக்கு தான். எல்லா க்ரௌடும் எல்லா பேஷண்ட்ஸும் வந்து நிறைஞ்சி குமிஞ்சத்துக்கு பின்னால் தான் வருவாங்க. ஃபெஸ்ட்டுக்கு வந்தவர் வந்து பெரிய அளவில் வந்து டைமை நாஸ்தி பண்ண வேண்டி வரும், ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கொடுறதுக்காக வேண்டி. அவங்க வந்து அட்லீஸ்ட் டைமை சரி மேனேஜ் பண்ணிடலும், ரைட். அவங்க பேமெண்ட் எடுக்கிறாங்க, ஓகே, நாங்கள் விரும்பி தானே காசு காட்டுறோம். 10,000 15,000 சொல்கிற இடத்துல வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறதில்ல, பிடுங்கி எடுக்க மாட்டாங்க. நாங்கள் விரும்பி தான் கட்டி போகிறோம். அட்லீஸ்ட் அதுக்காக வேண்டி அவங்க அந்த டைமில் சரி வரணுமா இல்லையா? மற்ற துறைகள் ஓகே, நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். ஆனால் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற நேரத்தில் வந்து வந்திருக்கிறது வந்து நோயாளி தானே. அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. வீட்டில் கட்டிலில் படுக்கையில் இருக்கிறவங்க வந்து அங்கே கொண்டு வந்து இரும்பு புட்டுவங்களில் உட்கார வச்சு, இரும்பு சாஸில் உட்கார வச்சதுக்கு பின்னால் எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வயசாளிகள், சின்ன குழந்தைகள் விளங்கினா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்களுக்கு விளங்கும் இல்லையா, கண்ணால் கூட கண்டிப்போம். கேர் பண்ணுங்க, பீப்புளை கேர் பண்ணுங்க, பீப்புளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் உங்களுக்கு திரும்பி வரும்.